Hi and welcome back to Yuva's Kitchen. இன்னைக்கு நம்ம Yuva's Kitchen சேனல்ல சேனக்கிழங்கு வச்சு ரெண்டு டிஃபரண்டான வெரைட்டில பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல செய்யற அந்த மசாலா ஃப்ரையோ. செகண்ட் வெரைட்டி வந்து நம்ம எப்பவும் நார்மலா வீட்ல செய்யற மாதிரி கொங்குநாடு ஸ்டைல்ல செய்ய போறோம். சோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இங்க ஒரு பெரிய சைஸ் சேனக்கிழங்கு எடுத்துர்க்கேன். சேனக்கிழங்கு கட் பண்றப்ப வந்து கையில வந்து க்ளவுஸோ இல்லனா ஆயிலோ தடவிக்கோங்க. அப்பதான் கை வந்து அரிக்காம இருக்கும். இப்போ வந்து சேனக்கிழங்கோட தோலை கட் பண்ணி எடுத்துட்டு அதை தண்ணில வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த ஒரே சேனக்கிழங்க வந்து ரெண்டு போர்ஷனா டிவைட் பண்ணி ரெண்டு டிஃபரண்டான வெரைட்டியை நான் செஞ்சு காமிக்க போறேன். இப்போ சுத்தமான சேனக்கிழங்க வந்து தண்ணிக்குள்ள போட்டு வைக்கிறேன். எப்படி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணது தண்ணில போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி சேனக்கிழங்கையும் தண்ணில போட்டு வைங்க. ஒரு சில சேனக்கிழங்கு வந்து குக் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடுற போது கூட மக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சோ அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக வந்து நான் கொஞ்சமா புளி தண்ணி ஆட் பண்ணி ஊற வைக்கிறேன். அடுத்து இந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சின்னதா கட் பண்ணா அது சீக்கிரமாவே குழஞ்சு போயிடும். சோ ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மீடியம் ஷேப்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ சேனக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து மசாலா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை பாயில் பண்ண விட்டுருக்கேன். இதுல வந்து கட் பண்ண சேனக்கிழங்கோட ஹாஃப் போர்ஷனை மட்டும் இதுல ஆட் பண்றேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். சேனக்கிழங்கு வேகறப்பவே வந்து சேனக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது குக் ஆகிறதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலாஸை வந்து ரெடி பண்ணிடலாம். மசாலாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் வந்து குமின் பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்து இந்த மசாலாஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டுமே உப்பு ஆட் பண்ணுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு. சேனக்கிழங்கு வந்து கையில் எடுத்து அமுத்துறப்ப ஓரளவுக்கு மாவு மாதிரி மசியணும். அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும், இறக்கி வச்சிடலாம். இது வந்து இதுக்கப்புறம் ஓவராக குக் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்பவே குழஞ்சி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜே போதும், இறக்கி வச்சிடலாம். இப்போ இதோட தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்ச சேனக்கிழங்கை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்ப இந்த வேக வச்ச சேனக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து ஒரே பேட்சஸாக போடாமல் 3 பேட்சஸாக போட்டுடுங்க. அப்போ தான் வந்து சேனக்கிழங்கு குலையாமல் அழகாக வரும். இந்த சேனக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது ரொம்பவும் கிறிஸ்பியாக விடக்கூடாது, ஓரளவுக்கு இருந்தால் போதும். இதே மாதிரி இப்போ அடுத்த பேட்சஸும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அடுத்து இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ண சேனக்கிழங்கை வந்து ஆல்ரெடி கலக்கி வச்ச மசாலாஸில் ஆட் பண்ணுறேன். அடுத்து இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதோ அதில் வந்து 1 டீஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணுறேன். அடுத்து கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து இப்போ மசாலாஸ் கூட கலந்து வச்ச சேனக்கிழங்கை வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக விடுங்க. ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாமே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை வந்து அப்பப்போ கிளறி விடுங்க. கேஸ் வந்து சிம்லேயே இருந்தால் தான் இது வந்து அடிப்பிடிக்காமல் வேகும், இல்லைன்னா வந்து அப்பப்போ அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சேனக்கிழங்கு மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
இந்த சேனக்கிழங்கு மசாலா ஃப்ரை வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கோயம்புத்தூர் சைடில் எப்பவும் செய்கிற மாதிரி சேனக்கிழங்கு பொரியலை வந்து கொங்குநாடு ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன். ஆல்ரெடி கட் பண்ண சேனக்கிழங்குல வந்து பாதி போர்ஷன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையோ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சேனக்கிழங்கையும் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது வேகறதுக்கு 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அது குக் ஆகட்டும். இப்போ இது குக் ஆகிறதுக்குள்ளே தேவையான மசாலாஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலாஸ் அரைக்கிறதுக்கு 4 பல் சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, அப்புறம் 1 இன்ச் இஞ்சி, அடுத்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பட்டை, 4 கிராம்பு, அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் போல் சோம்பு, அப்புறமா 2 பல் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு வரமிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சொன்ன எல்லாத்தையுமே வந்து மிக்ஸர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது வந்து ஆல்ரெடி வெந்துட்டுருக்கிற சேனக்கிழங்குல வந்து ஆட் பண்ணுறேன். தண்ணி தேவைப்பட்டால் மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. சப்போஸ் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சேனக்கிழங்கு பொரியல் சூப்பராக கொங்குநாடு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ சேனக்கிழங்கு வச்சு செஞ்ச 2 டைப் ஆஃப் பொரியல் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த 2 ரெசிபியோட வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த ரெசிபியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன்.